எபிசோட் 8 கிளைடிங் ஓவரால். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. வால்டர் மைக்கை கொண்டதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நம்ம வால்டர் ஃபீல்லாம் பண்ணுறாரு பாருங்களேன். போன எபிசோடில் ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போது அந்த இடத்துக்கு டாடு வரான். வந்து என்ன சொல்கிறான்னா, மைக்கோட கார் இருக்குது தெரியுமா, அதை வந்து ஃபுல்லாக கிராஷ் பண்ணியாச்சு, மைக்கோட பாடி என்ன பண்ணுறதுன்னு அப்படிங்கிற மாதிரி அந்த டாடு கேட்குறான். அதுக்கு வால்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாஸ்டிக் டப் வாங்கினட்டல அதில் ஆசிட் ஊற்றி மைக்கு உள்ளே முக்கிடு, ஸோ மைக்கு உள்ளே போட்டோன்னா அவ்வளோதான் அவர் கரைஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்கிறான். ஸோ அதுக்கான வேலைகளே பண்ணுறாங்க. அப்போ தான் மைக்கோட பாடியெலாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் டப்பே வைக்கிறாங்க, ஆசிட்லாம் ஊற்றலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜெஸி வந்துடுறான். ஸோ இப்போ நம்ம வால்டர் வந்து ஜெஸி கிட்ட மைக்கை கொண்டு சொல்ல மாட்டார், ஏன்னா ஜெஸி ரொம்ப கோவப்படுவார்ல. இது மட்டும் ஜெஸிக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், வால்டர் வந்து என்ன வேணாலும் அவர் பண்ணுவார். ஸோ அதனால் வால்டர் மைக்கை கொண்டதை நம்ம ஜெஸி கிட்ட சொல்லலை. ஸோ அதனால் வந்து நம்ம மைக்கை வந்து போட்டு வச்சிருப்பாங்க காய்க்குள்ளே, அதெல்லாம் மூடி விட்டுறாரு. அப்போ ஜெஸி வந்து மைக்கை சேஃபாக அமிச்சிட்டேன்னு கேட்கும்போது அதெல்லாம் சேஃபாக அமிச்சிட்டேன், காசுலாம் கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்கிறாரு. சரி ஓகே, அந்த 9 பேர் இருக்காங்க தெரியுமா, 10 பேர் 11 பேர் இருப்பாங்கல்ல, அதான் கஸோட அடியாளுங்க. ஸோ அவங்களெல்லாம் கொல்ல போறியா, எப்போ கொல்ல போற அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ தான் இந்த வேலையை விட்டு போயிடல, கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஜெஸியுமே அங்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் மைக்கோட பாடியை ஆசிட்ல முக்கி மைக்கோட பாடியை வந்து கரைச்சிட்டாங்க. செக் பண்ணா நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம வால்டர் குளிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஒரு பாத்ரூம்ல அவங்க ஒரு புக்கு மாதிரி இருக்கு. என்ன புக்குன்னு பார்த்தா அதில் வால்டர் விட்மேன் போட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு எபிசோட் ஞாபகம் இருக்கா, இந்த கேர்ள் பாட்டு பாடிட்டு இருப்பான், நம்ம ஹேங்க் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம வால்டர் கூட உட்காந்துட்டு இருப்பார்ல. ஸோ அது என்ன பாட்டு, யாரோட பாட்டுனா வால்ட் விட்மேன் அப்படிங்கிற ஒருத்தரோட பாட்டு. ஸோ அவர் அந்த பாட்டு தான் அந்த கேர்ள் பாடிக்கிட்டு இருப்பான். அப்போ கூட வால்டர் சொல்லியிருப்பாரு, அந்த புக்கில் கூட WWன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த WW வால்ட் விட்மேனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்லியிருப்பார்ல. கேல் தான் வந்து நம்ம வால்டருக்கு வால்ட் விட்மேன் புக்கை வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த புக்கு தான் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அடிக்க போகுது. பண்ணா நம்ம கஸோட ஆளுங்க எல்லாமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹேங்க் ஒருத்தங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா கஸ் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ பண்ணதே பெரிய தப்பு, ரிலீஸ் வர பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹேங்க் சொல்கிறாரு. கட் பண்ணால் நம்ம லிடியா தான் காமிக்கிறாங்க. லிடியாவும் வால்டர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வால்டர் அந்த மீதி இருக்க ஆளுங்க வந்து 9 பேர் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள பேரெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் லிடியா வந்து சொல்ல மாட்டாங்க. என்னை நீ கொண்டுட்டேன்னா என்ன பண்ணு கேட்கும்போது, உனக்கு சத்தியமாக நான் கொல்ல மாட்டேன், அவங்க பேர்லாம் சொல்லி சொன்னோன்னே அவளுமே சொல்கிறா. அவள் சொல்லி அந்த 9 பேர்லாம் சொல்லி முடிச்ச உடனே இப்போ அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து அவள் சொல்கிறா. நம்ம 2 பேரும் டீல் போட்டுக்கலாம். அதாவது வெளிநாட்டில் நிறைய பேர் ப்ளூமேத்துக்காக அலைகிறாங்க, நிறைய பேர் காஞ்சி போயிருக்காங்க. நான் வந்து வெளிநாட்டில் வந்து உன்னோட ப்ளூமேத் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், உனக்கு நான் காசும் தரேன், வர காசு தரேன், எனக்கு நீ கொஞ்சம் ஷேர் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி லிடியா சொல்கிறா. இந்த டீலு வால்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. வால்டருக்கு தான் லாபம், அந்த 9 பேரும் கிடச்சிருச்சு, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வந்து டீல் அங்கே போட்டிருக்காருல. ஸோ அதனால் வந்து இப்போ அவருக்கு தான் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறமா லிடியா அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவர் ஹைசன்பர்க் தொப்பி போட்டிருப்பார்ல, அந்த தொப்பியை தூக்கி காட்டுறாரு. பார்த்தா அதுக்கு அடியில் ரைசிங் இருக்கு. இந்த லிடியாவை கொண்டதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த 9 பேரை சொல்லி லிடியாவை கொண்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ டீல் போட்டனால லிடியாவை கொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. இப்போனா நம்ம டாடு தான் காமிக்கிறாங்க. வால்டன் மெத்து தயாரிக்கிறதுக்காக போறாரு. அப்போ அங்கே டாடு இருக்காரு, அங்கே வந்து அவரோட மாமாவும் இருக்காரு, கூட ஒரு 4 பேர் இருக்காங்க. யாருங்கன்னு கேட்கும்போது, இவர் தான் என்னோட மாமா, நான் சொல்லியிருந்தால ஜெயிலெலாம் போயிருந்தாரு, சும்மா சின்னதாக ஒரு கொள்ளை கேஸ்லாம் பண்ணியிருந்தனால ஒரு ஜெயிலெலாம் போயிருந்தாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும், ஒரு 9 பேரோட பேர் நான் தரேன், ஸோ அந்த பேரில் இருக்கவங்களாம் ஒரே நேரத்தில் கொள்ளணும், ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க, அந்த டைம் செட் பண்ணி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஜெயிலில், அவங்கள வச்சு அந்த 9 பேர் கரெக்டாக கொள்ளணும், ஒரே நேரத்தில் அந்த 9 பேர் கொள்ளணும்னு சொன்னோன்னே அது நம்ம டாடோட மாமா சரிங்கிறாரு. நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த அந்த ஜெயிலில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த 9 பேர் இருக்காங்க தெரியுமா, கஸோட ஆளுங்க, அவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் கொள்றாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு வால்டருக்கு எதிரிங்க அப்படிங்கிறத பார்த்தா யாருமே இல்லை, நம்ம ஹேங்க் மட்டும் தான் இருக்காரு. ஆனால் அவர் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம வால்டர் இப்போ ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாரு, ரொம்பவே ஜாலியாக இருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் எதிரியே இல்லைல்ல. சிலாம் சரக்கு அடிச்சிட்டு ஹேங்கோட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி இருக்காரு. அப்புறம் நம்ம வால்டர் தீவிரமாக வேலை பார்க்குறாரு. மெத்து பயங்கரமாக ரெடி பண்ணுறாரு. இந்த டாடு ஹெல்ப் பண்ணுறான். அப்புறம் டாடு மாமா அந்த மீதி ஒரு 3 பேர் இருந்தாங்க தெரியுமா அடியாளுங்க, அவனுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாமே லிடியா கிட்ட கொடுக்குறாங்க. லிடியாவுமே வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா. காசு எல்லாமே நம்ம வால்டருக்கு பக்காவாக வருது. நம்ம வால்டர் ஒரு கோடீஸ்வரனாக மாறிட்டாரு. பயங்கரமாக மெத்து தயாரிக்கிறாரு, அவர் காசு நிறைய வருது. கூடவே அந்த டாடோட மாமாவும் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. வால்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கட் பண்ணா நம்ம ஸ்கைலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் ஹோலியும் ஜூனியரையும் பார்க்கறதுக்காக வந்து மரியா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் வந்து மாமாவோட ஜாலியாக வாழனால எதுக்கு பசங்க நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஸ்கைலர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பசங்களை பார்த்துக்க முடியலன்னா சொல்லலாம், வேற எங்கேயா விட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கைலர் ரொம்ப காண்டா பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா ஹோலி வந்து ஜாலியாக நடக்கவும் செய்கிறா. ஸோ அப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டா, அதனால் நம்ம வந்து நடக்கவும் செய்கிறா. இந்த நம்ம வால்டர் மெத்து தயாரிச்சு இதெல்லாமே ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு நடக்கிற கதை தான் இது. நம்ம வால்டர் பயங்கரமாக வந்து காசு சேர்த்து வச்சிருக்காரு.
அப்புறம் நம்ம ஸ்கைலர் வீட்டுக்கும் போறாங்க. அங்க நம்ம வால்டர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஸ்கைலர் வால்டர் கிட்ட என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்கைலர் எங்க கூட்டின்னு போறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்னா ஒரு குடோன் மாதிரி இருக்கு. அந்த குடோனுக்கு தான் வந்து நம்ம ஸ்கைலர் வால்டர் கூட்டின்னு போறாங்க. அந்த குடோனுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்தா அங்க ஒரு பொருள் மாதிரி இருக்கு. அது மேல துணி போட்டு வச்சிருக்காங்க. என்ன அந்த பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தா துணியை தவுத்து பாக்குறாங்க ஸ்கைலர். அங்க பார்த்தா நிறைய பணம் இருக்கு, செம பணம் இருக்கு. நம்ம வால்டர் பயங்கரமா வந்து சேர்த்து வச்சிருக்காரு. இந்த 3 மாசத்துல வால்டர் பயங்கரமா சம்பாதிச்சிருக்காரு. இந்த காசே போதும் இல்லைங்க, நம்ம தலைமுறையா வாழலாம். இந்த காசை எண்றதுக்கே 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் கழிச்சு நீங்க இன்னும் நிறைய காசு எடுத்துட்டு வருவீங்க. போதுங்க, நீங்க இந்த வேலையை பண்றது போதும். நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் பயந்து இருக்கிறது? இந்த காசை வச்சு நம்ம ரொம்ப நாளைக்கு ஜாலியா இருக்கலாம். வேண்டாங்க, விட்டுருங்க, இந்த வேலையை விட்டுருங்க. நீங்க இந்த வேலையை விட்டீங்கன்னா பசங்களோட உங்களை சேர வைக்கிறேன், இல்லைன்னா நான் பசங்களையும் உங்களையும் வந்து பிரிச்சு தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கைலர் சொல்றாங்க. நமக்கு ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸ்ஸி இன்னமும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கஞ்சா அடிச்சுட்டு தான் இருக்கான். அப்ப நம்ம வால்டர் அந்த இடத்துக்கு வராரு. வால்டரை பார்த்து செமையா பயந்துடுறான். ஏன்னா அந்த 9 பேரை ஜெயிலே கொண்டாரு, ஜெஸ்ஸியை கொண்ட மாட்டாரா அப்படின்ட்டு ஜெஸ்ஸி ஒரு பயத்திலே இருக்கான். அப்ப நம்ம வால்டர் உள்ள வரலாமான்னு கேட்கும்போது அவன் உள்ள வாத்தியாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம வால்டர் உள்ள வராரு. இங்கடா ஆண்ட்ரியா பிராக்லான்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு எதுக்கு, வந்த வேலையை மட்டும் சொல்லுன்னு கேட்கும்போது, எப்படிடா இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு உன்னை பார்த்து, உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேர் பார்த்துக்கணும், ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டோம், அப்போ கூட வந்து நம்ம 2 பேர் மெத்து செய்ய போகிறோமா, நீ சிரிச்சுட்டே சொன்னேன், ஆமான்னு கூட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ஆம்னி வேரில் மெத்து தயாரித்தோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, இப்போதைக்கு பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைடா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, நான் அப்படியோ இருக்கேன், உனக்கு என்ன, நீங்கள் வந்து கிளம்பாடிக்கிற மாதிரி ஜெஸ்ஸி வந்து வால்டர் துரத்தி விட்டுட்டே இருக்காரு. அப்போ நம்ம வால்டர் போகிறதுக்கு முன்னாடி, நான் போனதுக்கப்புறம் வெளில பாரு, அவங்க அங்கே வந்து ஒரு 2 மூட்டை இருக்கும், அதை எடுத்துக்கோ, அது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வால்டர் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஜெஸ்ஸியும் வெளில என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு 2 லக்கேஜ் இருக்குது. லக்கேஜ் உள்ள ஃபுல்லாக பணமாக இருக்குது. நம்ம வால்டர் ஜெஸ்ஸிக்கு வர வேண்டிய ஷேர் வந்து கொடுத்துருக்க மாட்டார்ல, ஸோ அந்த ஷேர் தான் அந்த பையில் இருக்குது. இதை நினச்சிட்டு ஜெஸ்ஸி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். வால்டர் ஜெயிலேருந்து 9 பேரை கொண்டா நம்மளை கொல்ல மாட்டான்ட்டு ஜெஸ்ஸி என்ன பண்ணியிருக்கான்னா சேஃப்டிக்கு ஒரு கன்று வச்சிருக்கான். வால்டர் நம்மள எதாவது பண்ணானா நம்ம வால்டர் சுட்டரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கான். ஸோ இதை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ரொம்ப தப்பாக நினச்சிருக்கோம். ஆனால் வந்து அவர் வந்து ஜாலியாக பேசிட்டு அவர் அங்கே காசு கொடுத்து அவங்க வர வேண்டிய ஷேரை கொடுத்துட்டு போயிட்டாருன்ட்டு அவனே தப்பாக நினச்சிக்கிறான். நாம தான் ரொம்ப தப்பாக பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜெஸ்ஸி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இப்போ நம்ம ஸ்கைலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் சாமான் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வால்டர் வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கைலர் இதுக்கப்புறம் நான் மெத்து செய்ய போகிறதில்ல, நம்ம ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுடுறேன், இருக்கிற காசை வச்சு நம்ம லைஃப்பை ஜாலியாக வாழ்வோம், கார் வாஷ் கம்பெனியும் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணுவோம், இதுக்கப்புறம் நான் மெத்து செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன். ஸ்கைலர் ரொம்பவே வந்து ஜாலியாக வராங்க. ஸோ பசங்களே வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. இவங்க வீட்டில் தான் எப்பயுமே பார்ட்டி நடக்கும்ல, அந்த மாதிரி வால்டரோ ஸ்கைலரோ சேர்ந்ததுனால ஒரு பார்ட்டி நடக்குது. அப்போ நம்ம ஹேங்க் நிறைய சாப்பிட்டுட்டு காய்ஸ் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ஸோ கதவை மூடுறாரு, ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் போகிறாரு. அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி புக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து புக்கை பார்க்குறாரு. ஸோ பாத்ரூம் அந்த உட்கார வரல, வெஸ்டர்ன் டாய்லெட்டு பின்னாடி ஒரு புக் இருக்குது. என்ன புக்குனா வால்ட் விட்மேன் அப்படிங்கிற மாதிரி அதில் புக்கில் போட்டிருக்கு. வால்ட் விட்மேனா, இது அந்த கேல் வீட்டில் தானே பார்த்தோம், அந்த கேல் கூட இந்த நோட் புக்கை வச்சிருந்தால WW கூட போட்டதில்ல, அந்த புக்கு எப்படி நம்ம வால்டர் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. புக்கை தொடர்ந்து பார்க்குறாரு. அதில் பார்த்தா என்னோட செகண்ட் இன்ஸ்பிரேஷனான WWக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் WW வால்ட் விட்மேன், என்னோட செகண்ட் இன்ஸ்பிரேஷன் WW அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நான் கெமிஸ்ட்ரி இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், என்னோட குருவே விருதான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு லைட்டாக சந்தேகம் வருது. இந்த சீனில் நம்ம ஹேங்க் வால்டரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹேங்க் வந்து இந்த WW பற்றி சொல்லுவார். WWலாம் யாராக இருக்கும், உட்ரோ வில்சன், வில்லி வாங்கா, வால்டர் வெயிட்னு சொன்னோன்னே நம்ம வால்டர் வெயிட் என்னை பிடிச்சிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். ஆக்சுவலி நம்ம வால்டர் வெயிட் உண்மையை தான் சொல்லுவார், ஆனால் ஹேங்க்கு அதை ஜாலியாக எடுத்துப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஹேசன்பர்கை பிடிக்கும் போது வால்டர் வெயிட் குறுக்க வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால இந்த ஹேசன்பர்கை பிடிக்காம நிறைய வாட்டி போயிருக்கு. அந்த ஹேசன்பர்கும் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஆள், அதே மாதிரி இந்த வால்டர் வெயிட்டும் கெமிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆள். அப்போ ஒரு வேளை இவன் தான் அந்த ஹேசன்பர்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்குக்கு சந்தேகமாக வருது. அதே மாதிரி ஒரு சீனில் நம்ம ஸ்கைலர் வால்டர் வந்து வீட்டை விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. எப்போ செகண்ட் சீசன் நினைக்கிறேன். அப்போ கூட நம்ம வால்டர் சரின்ட்டு அவர் வேறு வீட்டுக்கு போவார்ல, அப்போ லக்கேஜ் எடுத்து தான் ஹேங்க் வைப்பார். இப்போ நம்ம ஹேங்க் சொல்லுவார், இன்னும் அந்த லக்கேஜ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு கேட்கும்போது இதில் நிறைய காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்லுவார். அதை நம்ம ஹேங்க் சும்மா ஜாலியாக எடுத்துப்பார். ஆனால் உண்மையிலேயே அந்த லக்கேஜில் காசு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹேங்க் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த ஹேசன்பர்கும் கெமிஸ்ட்ரியில் பெரிய ஆள், இந்த வால்டர் வெயிட் கெமிஸ்ட்ரியில் பெரிய ஆள். அப்போனா இந்த கேலுக்கும் வால்டருக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது. அப்போனா இந்த வால்டர் வெயிட் தான் ஹேசன்பர்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவே பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நம்ம ஹேங்க்கு கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஸோ கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாரு வால்டர் வெயிட் தான் ஹேசன்பர்க்ன்ட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். தேங்க்யூ.